Hi students, a very good morning students and parents. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு இந்த டைமில். சாரோட அப்பா வந்து இறந்துட்டாரு. அதனால ஒரு 10 டேஸாக வந்து ரொட்டீனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருந்துச்சு. அதனால் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் போடவும் முடியல, ஃபாலோ அப் பண்ணவும் என்னால் பண்ண முடியல. நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே நான் வந்துட்டு அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் கோஆப்ரேட் பண்ணதுக்கு. ஆஸ் ஒரு பிரதர்ஸ் எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம கூட இருப்பாங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விகாஷ் ஆகட்டும், தரணி ஆகட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே இருந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, எதுக்காக இந்த வீடியோனா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, ஆஃபீஸ் நம்பருக்கு டைவர்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே 9361341771 ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரொட்டீன் நம்மளுக்கு கரெக்டாக போயிடும். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிவிஷன் ஷெட்யூல் போட்டுட்டு அழகாக கொண்டு போயிட்டோம். ஸோ யாருமே எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நீட்டாக போயிடுச்சு. மெயினாக என்னென்னா, ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க. என்னென்னா, எனக்கு வந்து வேணும், நாங்கள் முன்னாடியே கேட்டிருந்தோம், நீங்கள் எங்களுக்கு அலோகேட் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் நிஜமாக சொல்கிறேங்க, நம்மளுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசை தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன் கொடுக்கணும், நிறைய பண்ணணும்னு ஆசை. பட் ரியல் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம கம்மியான ஸ்டூடெண்ட்ஸாக எடுக்கிறோம். நம்மளோட சின்ன இன்ஸ்டியூஷனுங்க. நான் வந்து நிறையா வந்து 300, 400, 100 அப்படி இல்லைங்க. ஒரு பேட்சுக்கு 60 தான் எடுக்கிறோம். ஹாஸ்டல் அட்மிஷனும் ரொம்ப லிமிட்டடு. அப்போ தான் நம்ம கரெக்டாக வந்து கொண்டு போக முடியுங்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நான் வந்து நிறைய அட்மிஷன்ஸ் போடலாம், அதுக்காக நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கிற ஐடியாவும் இப்போதைக்கு எனக்கு இல்லை. இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 பேட்ச் ஒரு ஸ்டூடெண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுங்க. அதுக்கப்புறம் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணி சொல்லியிருக்கிறோன்னா, 1000 rupees வேணால் பே பண்ணி நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருங்க. உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சுன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த 1000 ரீஃபண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸும் நீங்கள் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அது மாதிரி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு. ப்ளீஸ் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டுங்க. கண்டிப்பாக யாராவது வெக்கேட் பண்ணுறாங்க, இப்போ என்னென்னா குரூப் 1 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், போத் தி குரூப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி வந்து இல்லை நிறைய வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. 1-2 யாராவது வெக்கேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அட்மிஷன் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். என்னால் வந்து அந்த டைமில் நிறைய என்னால் பேசவும் முடியலைங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, பர்சனல் கமிட்மெண்ட்னால என்னால் நிறைய பேசவும் முடியல அந்த மொபைலில், காலில். அதனால் நான் எல்லாமே டைவர்ட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் முடிஞ்சளவுக்கு நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி பாய்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும், நீங்கள் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது வேகன்சி கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நிஜமாக எனக்கெல்லாம் ஆசை தானுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டியூஷன் மேலே இவ்வளோ பேர் ட்ரஸ்ட்டாக இருந்து நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, அட்மிஷன் கேட்குறீங்க. பட் ரியல் வந்து கிரவுண்ட் டிஃபிகல்ட்டினால தான் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கன்வே பண்ணுறது இல்லைங்க டெஸ்ட் வைக்கிறதெல்லாம். மினிமம் 100-150 டெஸ்ட் எழுதாமல் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியே அனுப்புறதில்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரோக்ரஸ் வீட்டில் காமிக்கிறது இல்லை. ஸ்கூல்ஸில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி பண்ணுறாங்க. அதனால் ப்ரோக்ரஸ் ஷீட்டை அட்ரஸில் உங்கள் வீட்டுக்கே அனுப்பலாங்கிற ஒரு பிளானில் நாங்கள் இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க. வேறு எந்த இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணலாம். சப்போஸ் அட்டன் பண்ணாட்டியுமே திருப்பி அவங்க கால் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக பேசுவாங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ். தேங்க்யூ.